அதிகமான முறையில அந்த சந்தர்ப்பணைய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த உடுப்பி க்ஷேத்திரம். அன்னதானங்களும் நடத்தி அதுல இந்த உடுப்பி க்ஷேத்திரத்துக்கு 1971 அல்லது 72 அந்த சமயத்துல நம்முடைய புது பெரிவாள் முழு பரிவார, அப்பெல்லாம் பெரிய பரிவாரமா இருந்தது. யானை, குதிரை, பசுமாடு அப்படி எல்லாம் கிராமம் கிராமமாக யாத்திரை பண்ணி கர்நாடக தேசத்துல அப்ப அந்த உடுப்பிக்கும் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிண்டா. அப்ப வரவேற்பு கொடுத்தா அந்த பேஜாவர் சுவாமிகள், அவர்லாம் பெரிவாளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அப்பா புதுப்பெரிவா சொல்லும் பொழுது உடுப்பி அப்படின்னா உடுபதீஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர் கோவில் அங்க இருக்கு. அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு பக்கத்தா போல இருக்காது. அங்கேயும் பூஜை பண்ற யார் அந்த அஷ்ட மடங்கள் பரியாய சுவாமிகள். பரியாயம்னு நடக்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மடத்தை சேர்ந்தவ அந்த கிருஷ்ணருடைய பூஜை பொறுப்பை எடுத்துக்கிற அந்த சுவாமிகள்லாம் அங்க சந்திரமௌலீஸ்வரர் பூஜையும் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணர் பூஜையை பண்ற. அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலையும் நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு பக்கத்துல போல இருக்கிறது. அதனால உடுபதி, உடுன்னா தாரகா துடுவாஸ்திரியாம் அப்படின்ட்டு அது சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிறது. பத்தின்னா தலைவர், அந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அதாவது சந்திரமௌலீஸ்வரர்னு அதை சொல்ற அந்த கோவில். அதனால அந்த ஊருக்கும் பேரு உடுபதி அப்படிங்கிறது உடுப்பி அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதை பத்தி அவ சொன்னா 71ஆம் வருஷம் உடுப்பியில புதுப்பெரிவா சொன்னா. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர்.